8வது சீசன் 4வது எபிசோட் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வந்து லாஸ்ட் ஆஃப் த ஸ்டார்க்ஸ்னு ஒரு எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்பக்ஸ் கப்பு வந்து தெரியாமல் ஃப்ரேமில் வந்துடும். இது வந்து பெரிய ட்ரால் மெட்டீரியல் ஆயிடுச்சு. அது தெரியாமல் வச்சுட்டாங்க. ஏன்னா கதை வந்து எத்தனையோ செஞ்சுரிஸ்க்கு முன்னால் நடக்கிற கதையில் எப்படி ஒரு ஸ்டார்பக்ஸ் கப்பு வரும், அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலல்ல. இந்த எதுக்கு இப்போ பழைய கதையை பேசணுன்னா, உண்மையாகவே ஸ்டார்பக்ஸ் அப்போது வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டைமில் கடை வச்சு இருந்து காஃபி எல்லாருக்கும் விற்றுக்கிட்டு இருந்தா, நமக்கு அந்த அறிவு கூட இல்லைன்னா நம்ம அதை நம்புவோம்ல. ஒரு வேளை இருந்திருக்கும் போல், ஸ்டார்பக்ஸ் வந்து அந்த காலத்துலேருந்தே இருக்குது போல் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு சிவிலைசேஷனாக இருந்தா. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பழைய கதையை படிக்கிறதுல வந்து இப்போது நம்ம நம்பக்கூடிய சில விஷயங்கள், நம்பிக்கைகள் இதெல்லாமே மாறுது. அதை நம்புகிறோமா நம்பலையா, அது உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதால நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகுது, நிறைய டோர்ஸ் ஷட் ஆகுது, நிறைய நம்பிக்கைகள் புதுசாக வருது, நிறைய வந்து நம்ம எக்ஸிஸ்டன்ஸையே கொஸ்டின் பண்ணுது. இந்த பழையதை தேடி போடுறதுல இருக்கிற ஒரு 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 த்ரில்லே அதுதான். பாரஞ்சித் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஸ்டேஜில் வந்து ராஜராஜ சோழனை ரொம்ப கடுமையாக விமர்சித்தார். அந்த காலத்தில் தலித்துகள் எப்படி ஒடுக்கப்படுறாங்க, எப்படி இவ்வளவு நிலங்கள் வந்து பிராமணர்கள் கீழே போச்சு அப்படின்னு. நான் ரஞ்சித் பக்கம் 100% அதில் நின்னேன். ஏன்னா எனக்கும் அதில் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது, அது வரைக்கும் படித்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. எப்போவுமே அரசாங்கங்கள் இந்த பெரிய பெரிய பேரரசுங்க கீழெல்லாம் வந்து நம்ம சந்தோஷமாக வரி கட்டிட்டு நம்மளால் வாழ்ந்துட முடிஞ்சிருக்கான்னு கேட்டால், ஹிஸ்ட்ரி எப்போவுமே ரொம்ப க்ரூயலாக தான் இருந்திருக்கு. அது நீங்கள் எவ்வளோ பின்னால் பேக் சைடில் போய் பார்த்தீங்கன்னாலும், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பஞ்சத்தில் மாட்டி செத்ததோ, ஒரு கம்பெனிக்கு கீழே மாட்டி செத்ததோ, ஒரு பிரிட்டிஷ் கைதியாக இருந்து செத்ததோ, இல்லை போரில் செத்ததோ, இல்லை அரசாங்கத்துக்கு அரசுக்கு எதிராக பேரரசுக்கு எதிராக அரச குடும்பத்தில் யாருக்கும் எதிராக இருந்ததால் தூக்கில் மாட்டி செத்ததோ, அப்படியே மொத்தமாக ஒரு நிலநடுக்கத்தில் பூமிக்குள்ளே போனதோ, ஒரு பெரிய கடல் சீற்றத்தில் ஒரு நாடே காலியானதோ, இப்படி தான் இருந்திருக்கு. ராஜராஜன் கட்டின இந்த பிரகதீஸ்வரர் கோயில் எனும் பெருவுடையார் கோவில், அது இப்போ பெருவுடையார் கோவில்னு யாருமே சொல்கிறதில்ல, எல்லாருமே பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது கண்ணு முன்னாடி நடந்த ஒரு சேஞ்சாக தெரியுது. நான் தமிழ் புக்கில் நான் பெருவுடையார் கோயில்னு தான் படித்தேன், பிரகதீஸ்வரர் கோயில்னு படிக்கல. இப்போ அது பிரகதீஸ்வரர் கோயிலாக இருக்குது. அந்த கோயில் யார் கட்டினாங்கன்னு ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சொல்கிற வரைக்கும் நமக்கு தெரியாது. அது ஏதோ தஞ்சாவூரை ஆண்ட ஒரு மராட்டி மன்னன் சாம்போஜி கட்டின கோவில்னு லோக்கல்ஸ் நம்பிக்கிட்டு இருந்ததாகவும், அந்த ஜெர்மன் ஹிஸ்டாரியன் அண்ட் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தான் இதை கட்டினவன் பேர் ராஜராஜன்ரா அப்படின்னு சொன்னதா கதைகள் இருக்குது. நம்ம இது வரைக்கும் இப்போ நம்ம இந்த கல்வெட்டுகள், இந்த பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் படிக்கிறதுக்கு காரணம் வந்து நம்மளோட புரிதல் எப்படி இருக்கணும், நம்ம எந்த பக்கம் இருக்கணும், நம்ம வந்து தர்மத்தையும் ஹியூமனிட்டியும் கையில் தூக்கணுமா, இல்லை மதத்தையும் இல்லை ஜாதியையும் கையில் தூக்கணுமா அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் கொண்டு வந்து சேர்க்குது. இப்போது திருமாவளவன் வந்து இதே மாதிரி ஒரு விமர்சனத்தை சோழ மன்னர்கள் மீது வைக்கிறாரு. அதுலேயும் நான் 100% உடன்பட்டேன். என்னென்னா, எல்லா கோயில்களை சுற்றி இருக்கிற அக்ரஹாரம் சன்னதி தெருக்கள்லாம் பார்த்திங்கன்னா பிராமணர்கள் கையில் தான் இருக்குது. அங்கே இன்னொருத்தங்களால் நிலம் வாங்குறதோ குடி போகிறதோங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண காரியம்லாம் இல்லை. இதெல்லாம் காலங்காலமாக அரச வம்சங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஏன் அவங்களுக்கு தனியாக கொடுக்கணும்? அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் மரியாதை? கூலியாக, விவசாய கூலியாக இருக்கிறவன்ட்டேருந்து பிடுங்கி அவங்களுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் நமக்குள்ளே ஓடி இருக்கும்.
அதனால தான் என்னவோ தெரியல, நானுமே வந்து இது நாள் வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்து சோழர்கள் இடம் கொடுத்தாங்களான்னு கேட்டால் நிறைய கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க, இல்லை அந்த ஊர்களுக்கு பேர் சதுர்வேதி மங்கலம்னு சொல்லுவோம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா நம்மளுக்கு தெரியல. பல்லவர் காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. பல்லவர் காலம் இஸ் 6th century ஐடி. 6th centuryலேருந்து 9th century வரைக்கும் பல்லவர் காலம். அந்த காலத்தில் வந்து சான்ஸ்கிரிட்டு தான் ப்ரைமரியான லாங்குவேஜாக இருந்திருக்கு. பிராமணர்களுக்கு நிறைய நிலம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. சோழர்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம 1000 ADலேருந்து வச்சுக்கோமே, அதாவது 900 ADலேருந்து ராஜராஜன் அவங்களுடைய தாத்தா காலத்தில் சுந்தர சோழன் காலம் வந்து ஆரம்பிக்குது. ஆதித்ய கரிகாலன் பொன்னியின் செல்வன் காலம் 900 ADலேருந்து ஒரு 1100 AD வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் பாண்டியாஸுடைய ஒரு எழுச்சி இருக்குது. அந்த டைமில் வந்து கொடுத்தாங்களான்னு கேட்டால் அதுக்கு சில இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் சான்றாக இன்றைக்கு வரையும் இருக்குது. அதில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன், திருவலங்காடு பிளேட்ஸ் அப்படின்னு. அது வந்து இப்போ நீங்கள் நேரில் போய் இந்த தகடுகள்லாம் எடுத்து படிப்பீங்களா? செப்பு தகடுகள்னு சொல்லுவாங்க. பிளேட்ஸில் இருக்கும், கல்வெட்டு கிடையாது. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி டாக்குமெண்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் ஃபுல்லாக படித்து புக்காக போட்டு ரிலீஸே பண்ணிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 3 ஆஃப் சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அதில் ஒரு 40 வால்யூம் இருக்குது. அதில் வந்து 3வது வால்யூமில் திருவலங்காடு பிளேட்ஸில் வந்து சோழர்கள் வந்து பிரம்மதேயத்தின்படி 2 சதுர்வேதி மங்கலத்துக்கு இடம் கொடுத்தது வந்து ஒரு இன்றைக்கு வரையும் ஒரு சான்றாக இருக்குது. அது வந்து டெக்ஸ்ட் புக் வரைக்கும் அது ரீச் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் திருவலங்காடு பிளேட்ஸில் என்ன இருக்குதுன்னு என்ன தேடினீங்கன்னா, கூகுள் பண்ணிங்கன்னா 90% ஆர்டிகல்ஸில் வந்து இதுதான் இருக்கும். இப்போது இந்த ஸ்டார்பக்ஸ் கதை எப்படி வருதுன்னு பாருங்களேன். இந்த புக்கை, இந்த இன்ஸ்கிரிப்ஷனை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எழுதினவர் பேர் வெங்கையா. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன், த சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் போர்ஷன்ஸ் ஆஃப் திருவலங்காடு கிராண்ட் வேர் ரிட்டன் அட் டிஃப்ரெண்ட் பீரியட்ஸ் அண்ட் ஹேஸ் பின் ஆல்ரெடி பாயிண்டட் அவுட் பை மிஸ்டர் வெங்கையா. அவர் கண்டுபிடிச்சதை இன்னொருத்தர் எழுதுகிறாரு, அவர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு. ஓகேங்களா? The later at the time to which the inscription refers itself and the former about at least a decade later. என்ன சொல்கிறாருன்னா, அந்த சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அதுதான் நம்மளுடைய ஸ்டார்பக்ஸ் கப். அது வந்து தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதுனதுக்கு ஒரு டிகேடுக்கு அப்புறமா எழுதப்பட்ட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். ரெண்டுமே ஒரே மேட்டர். திருவலங்காடில் இருக்கிற அந்த அந்த காரைக்கால் அம்மையார் கோவில் ஒன்று இருக்குது. அந்த அம்மையாருக்கு கோவில் கட்டுறதுக்கு இங்கே வந்து ராஜேந்திர சோழன் வந்து இடம் கொடுக்குறாரு. ராஜராஜ சோழனுக்கு அடுத்து வந்த ராஜேந்திர சோழா 1, அதுதான் இந்த இன்ஸ்கிரிப்ஷன். ஆனால் ஒரே மேட்டர் பேசுகிற 2 இன்ஸ்கிரிப்ஷனும் ஒரு டைமில் எழுதப்படலை. தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதி ஒரு டிகேடுக்கு அப்புறமா தான் சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் வருது, ஸ்டார்பக்ஸ் மாதிரி வருது. ஆனால் சேம் டேட்டை போட்டு எழுதியிருக்கு. இங்கே என்ன ஈவெண்ட் இருக்கோ அதுதானே அங்கே இருக்கணும். இப்போது தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஓரளவுக்கு எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இது எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். கோனரி இம்மை கொண்டான் முடிகொண்ட சோழபுரத்து சனி மண்டபத்து நமக்கு ஆண்டு 6வது நாள் 120 நாள் இருக்க ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து மணவீர் கொட்டத்து பழையனூர் நாட்டு பழையனூர் உடையார் திருவலங்காடு உடையார் கோவிலில் அம்மையார் நாச்சியாருக்கு தேவதானம் இட வேணும் என்று மகாபிடாடர் நமக்கு சொன்னமையில் இக்காட்டு கொட்டத்து கீழ்கற்றியூர் நாட்டு அம்மை செரி நஞ்சை புஞ்சை நத்தம் உட்பட நிலம் 14 செட்டமங்கலம் நத்தமும் ஆற்றுப்படுக்கை புஞ்சை உட்பட நிலம் 11 ஆக நிலம் 25 வெளியும் அம்மை நாச்சியாருக்கு இந்நாள் முதல் முப்புடையாரையும் பெயரையும் தவிர்த்து திருநாமக்காணி இறையில்
தேவதானமாக இட்டோம். அந்த வெளின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இந்த காணி வெளியெல்லாம் லேண்டை மெஷர் பண்ணுறதுக்கு, இப்போ நம்ம ஏக்கர்னு சொல்கிறோம், சென்ட்டுன்னு சொல்கிறோம், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டோம். வெளி வெளிங்கிறது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியா, அதில் நிறைய ஏக்கர்ஸ் இருக்கும். ஸோ இத்தனை 25.5 வெளியே வந்து அம்மை நாச்சியாருக்கு இந்த கோயிலுக்கு கொடுக்குறாங்க. இப்படி தான் இது ஆரம்பிக்குது. இதில் மகாபிடாரர் அப்படின்றவர் யாருன்னா, அந்த கோயிலில் இருக்கிற பூசாரிக்கு பேர் மகாபிடாரி. பூசாரியோடைய பெயர், அவருடைய பெயர் மகாபிடாரி. அங்கே வந்து பிராமணர் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணல, மகாபிடாரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப இந்த டேட்டு போட்டு இதோடைய லேண்ட் மார்க்கிங்கை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு முக்கியமான ஐட்டம் இதில் இருக்குது, அதை மட்டும் படிச்சிருவோம். பழையனூர் நாட்டு பழையனூரில் சிங்களாத்தகச்சருப்பேதி மங்கலத்தில் ஆண்டு 6வது முதல் சுருக்கி இவ்வூர் வருகின்ற ஆண்டு 6வது முதல் தவிர்த்து வேளாண் வகையாய் உபயம் செய்து இறங்கி வேளாண் வகையால் ஊர்கள் இறை கட்டும்படி இவ்வூர் இறை கட்டாதென தவிர்த்து இவ்வூர் முன் இருத்தப்படியும் பள்ளியும் உட்பட நெல்லு 3180 களவென எழுகுருணி அப்படின்ருக்கு. அதாவது இந்த சிங்களா தகச்சருப்பேதி மங்கலம் அப்படின்ற ஒரு ஊர், பழையனூர் ஊரில் இருக்கிற, நம்ம பேசுகிறது சதுர்வேதி மங்கலம். இந்த சதுர்வேதி மங்கலம் இந்த 6வது ஆண்டு முதல் வேளாண் வகையாக எழுதி கொடுக்குறாங்க. அதாவது இந்த ஊர் வந்து பிரம்மதேயத்தில் இனிமேல் இருக்க போகிறதில்ல, சீஸ் டு எக்ஸிஸ்ட். இது வந்து வேளாண் வகையாக நான் மாற்றுறேன். அங்கே இருக்கிற மக்கள் அத்தனை நாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி லைனில் ஒன்று இருக்குது, இந்த சிங்களா சருப்பேதி மங்கலத்துக்கு இறை கட்டின பொன் 592 களஞ்சியமும் குன்றியும் மக்கள் இது வரைக்கும் வந்து அவங்க வேலை செஞ்சு இந்த சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கிற பிராமணர்களுக்கு வரி கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை கேன்சல் பண்ணி இந்த ஊரையும் வேளாண் வகையாக மாற்றிட்டு இங்கே இருக்கிற மக்கள் வந்து இப்போ நான் கடைசியாக படித்த மாதிரி இத்தனை நெல்லை வந்து 6ல் ஒரு பங்கு நெல்லை வந்து கோவிலுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு இந்த இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லுது. இதை தான் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலனா, நெல் 3180 களம் அப்படின்னு கடைசி லைனில் முடியும். இதை வந்து இறை கட்டும்படி அப்படின்னா இறைவனுக்கு கட்டுறது, அது இன்னொருத்தருக்கோ இல்லை சதுர்வேதி மங்கலத்தில் இருக்கிற பிராமணர்களுக்கோ வரியாக கட்டுறது கிடையாது. இது வந்து பிளேட் 1B இருக்குது. இப்படி தான் இந்த தமிழ் டெக்ஸ்ட் இருக்குது. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இதை அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் அந்த புக்லேயே இருக்குது. அதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃப்ரம் த 6th year the said சிங்களாத்தக சதுர்வேதி மங்கலம் village shall discontinue being a Brahmadeva from the 6th year, ceasing to be a Brahmadeya, and it shall become Velan Vagai, cultivators portion, that this village not making the payment of taxes in the manner in which the villages which are Velan Vagai shall pay year after year from the 6th year as permanent tax 3288 kalam, 7 kuruni and 5 nalli of paddy and 193 kalanju manjadi as paid before this village inclusive of palli, and it shall also be taxed and entered in the accounts of the temple அப்படின்னு போடுறது. இது வந்து டெம்பிளுக்கு கொடுக்குறோம். ஸோ இதோட முக்கியமான பாயிண்ட்டே ஷால் டிஸ்கண்டினியூ பீயிங் அ பிரம்மதேவா, எதுனா சிங்களாத்தக சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு. இது வந்து தமிழ். ஆனால் இதை நீங்கள் இப்போ அந்த நம்ம ஸ்டார்பக்ஸ் கதைக்கு வருவோமே, ஸ்டார்பக்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதாவது இது இப்படி தான் ஆரம்பிக்குது. பார்வதி பிறந்தாங்க, அது எனக்கு படிக்க தெரியாது சான்ஸ்கிரிட்டில், அதனால்
ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்னு போட்டு இங்கிலீஷில் எழுதுறத மட்டும் படிக்கிறேன். அந்த கல்வெட்டு எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஊர் பேர் மன்னனை புகழ்ந்து இந்த 6வது நாள், அதாவது 1000வது வருஷம், அது ராஜராஜ சோழனுடைய 6வது வருஷம். அதில் நாள் கணக்கும் எழுதியிருக்கு. அவர் ஆட்சி பொறுப்பு ராஜராஜ சோழன் சொல்கிறேன், சாரி, ராஜேந்திர சோழன் 1 6வது வருஷத்தில் இத்தனாவது நாளில் ஆரம்பிக்கிறோன்னு போட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க. இது அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, சாட்சியாக யார் யார் இருந்தாங்க, அந்த ஊரில் இருந்த முக்கியமான தலைவர்கள் யார், இந்த கல்வெட்டு எழுதுனது யாருன்னு ஃபுல் டீட்டெயில் டாக்குமெண்ட்டாக அது இருக்கும். ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்டில் வந்து பார்வதி இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க நெக்லஸ் போட்டிருந்தாங்க, சிவா இருந்தார், இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க வந்து ஹீரோயிசம் காமிச்சாங்க, லோட்டஸ் இருந்தது, அவங்க வந்து இந்த பூமியை பாதுகாத்தாங்க, சரஸ்வதி வந்தாங்க, சரஸ்வதி வந்து இந்த பூமிக்கு இந்த உதவி பண்ணாங்க, அப்புறம் 3 கண்ணுடைய சன் வந்தார், அதுலேருந்து சில கிங்ஸ் வந்தாங்க, அப்புறம் வந்து கிரேட் இக்ஷ்வாகுன்னு யாரோ வந்திருக்காங்க, அப்புறம் விகுக்ஷி, அப்புறம் புரஞ்சயா, அப்புறம் பார்த்திங்கன்னா கக்குஸ்டா, அப்புறம் வந்து கக்ஷிவாத்து, அப்புறம் ஆரியானம்மா, அப்புறம் அனல பிரதப்தா, அப்புறம் அங்கேருந்து பிரித்து, துந்து, யுவனவ்சா, இதெல்லாம் ஒவ்வொரு பேராகிராஃபு. இவங்கெல்லாம் வந்து தான் கடைசியாக இது என்ன ஆகும்னா கலியுகத்துக்கு வருமா. நடுவில் நிறைய இருக்குது. விஷ்ணு இருக்கார், வல்லபா இருக்கார், ஏதோ சந்திரஜித்து, சம்கிருத்தி, காசிராஜா, வாரணாசி கிங்கு, அவங்களுடைய பரம்பரையெல்லாம் வந்து கடைசியாக என்ன எங்கே வந்து முடிப்பாங்கன்னா, கலியுகம் வந்தாச்சு, இப்போ வந்து சோழர்கள் வந்து இந்த தர்மத்தை காப்பாற்றிக்கிட்டு வராங்க. எந்த தர்மத்தை? இது வரைக்கும் நம்ம தமிழ் கல்வெட்டில் ஒரு லைன் கூட கேட்காத விஷயங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்க ஒரு வம்சாவளியாக இங்கே வந்து சோழர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மொத்தத்தையும் படிக்கிறதுக்கு டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. இதில் என்ன இருக்குன்னே எனக்கு புரியல. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் வந்து இந்த ராஜேந்திர சோழனை வந்து நல்லா புகழ்ந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கலி ஏஜில் வந்து பிளைண்டிங் டார்க்னஸ் இருக்கும்போது இந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நமக்கு சோழா த்ரோனில் வந்து அருள்மொழிவர்மன் வராரு, ராஜராஜன் வராரு. அதுக்கப்புறமா அவருடைய சன்னாக வந்து ராஜேந்திர சோழன் வந்து தர்மத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படி தான் இது முடியுது. ஆனால் ராஜேந்திர சோழன் வந்து இங்கே இருக்கிற லேண்டை சுத்தப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாருன்னா, கங்கைக்கு போகிறாராம். கங்கைக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த, இந்த நாட்டை தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறாராம். அழுக்காக இருக்குது நம்ம இடம், இதை க்ளீன் பண்ணணுன்னா அவர் என்ன பண்ணுறாரு, கங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணுறாரு. அதனால தான் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தது. அதுக்கு முன்னாடி அதுக்கு வேறு முடிகொண்ட சோழபுரம்னு ஒரு பேர். ஏன்னா அங்கே தான் சோழா கிங்ஸ் எல்லாம் வந்து, முக்கியமாக ராஜேந்திர சோழன் வந்து முடிசூட்டப்பட்ட இடம் வந்து முடிகொண்ட சோழபுரம். அது வந்து கங்கை கொண்ட சோழபுரமாக மாறினதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த கல்வெட்டில், சான்ஸ்கிரிட் கல்வெட்டில் இருக்கிற கங்கைக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சதுர்வேதி மங்கலத்தை பற்றி இவங்க எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை. அதுதான் மேட்ரு. எங்கேயுமே இந்த சதுர்வேதி மங்கலத்தை இவங்க கேன்சல் பண்ணது இதில் போடலை. இவங்க ஒரே ஒரு இடத்துல தான் போட்டிருக்காங்க. இந்த பிளேட்ஸ் முடியும் போது என்ன போட்டிருக்காங்கன்னா, த வில்லேஜ் சிம்ஹலா தக சதுர்வேதி மங்கலா ஃபார்ம்டு த பவுண்டரி ஆஃப் த வில்லேஜ் ஆன் த ஈஸ்ட், சவுத் அண்ட் ஃப்ரண்ட். த வில்லேஜ் நோன் அஸ் நித்ய வினோத சதுர்வேதி மங்கலா வாஸ் த பவுண்டரி ஆஃப் திஸ் வில்லேஜ், திருவலங்காடு ஆன் த பேக் சைட். இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் கதை எழுதிட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி இந்த கோயிலுக்கான இடத்த கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு சதுர்வேதி மங்கலத்தை போட்டு அதையும் வந்து திருவலங்காடுக்கு பேக் சைடு இருக்கிற மாதிரி எழுதுகிறாங்க. ஸோ இருக்கிற சதுர்வேதி மங்கலத்தை கேன்சல் பண்ண கல்வெட்டு தமிழாகவும், இருக்கிற சதுர்வேதி மங்கலத்தை கண்டினியூ பண்ண சொல்லி அக்னாலேஜ் பண்ணுறதாகவும், இன்னொரு சதுர்வேதி மங்கலத்தை கொடுக்குறதாகவும் அதே இடத்துல இருக்கிற சான்ஸ்கிரிட் பிளேட்ஸு சொல்லுது. இப்போது எனக்கு என்ன இதை படித்ததுக்கப்புறம் டவுட்டுனா, அப்போ இத்தனை நாள் சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு பிரம்மதேயமாக நிலங்கள் கொடுத்தது உண்மையா பொய்யா அப்படின்ற கேள்வி முதல் தடவை வருது. இந்த மாதிரி இன்னும் எத்தனை கல்வெட்டு இருக்குது, அந்த எத்தனை கல்வெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார்பக்ஸ் கப் இருக்குது, எத்தனை சான்ஸ்கிரிட் கல்வெட்டு இருக்குது, அதில் என்னத்தை எழுதி வச்சுருக்கானுங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையாக தெரியல.
இது என்கிட்ட பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இருக்குது. நான் பேஜ் நம்பர் கூட சொல்கிறேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தலை சுற்றிரும். தமிழை உங்களால் படிச்சிட முடியும். அது கிறிஸ்பாக என்ன மேட்ரை சொல்ல வருதோ அது மட்டும்தான் சொல்லும். ஆனால் இவங்க நமக்கு தெரியாத கதையெல்லாம் சொல்கிறத பார்த்தா ரொம்ப அப்போவே பயங்கரமாக இருக்குது. இப்போது நம்ம பேசுகிறது வந்து 1000வது வருஷம் நடந்த ஒரு ஈவெண்ட்டு. இந்த கல்வெட்டு பக்கத்தில் சான்ஸ்கிரிட் கல்வெட்டை கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா அது எப்போ நடந்திருக்குன்னா 1100வது வருஷம் ஏடின்னு வச்சுக்கோங்க. நம்ம 2026 இருக்கும். கிட்டத்தட்ட 1250 வருஷத்துக்கு பின்னாடி போன ஒரு கதையை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த வரலாற்று திரிபு அப்படிங்கிறது வந்து ரீசண்டாக நடந்த ஒரு விஷயமா எனக்கு தோணலை. 1000வது வருஷத்தில் எழுதப்பட்ட ஒரு கல்வெட்டை ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்து 1100 போய் ஒருத்தன் பக்கத்தில் சான்ஸ்கிரிட்டில் எழுதிட்டு வரான் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று திரிபாக இருக்குது. எத்தனை வருஷமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த இடங்கள் வந்து சோழர்கள் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிற அதே கம்யூனிட்டி தான் இந்த சான்ஸ்கிரிட் கல்வெட்டையும் எழுதி வச்சுருக்கு. ஏன்னா இவங்க பாண்டியர்களை பெருசாக இந்த மாதிரி பேட்டர்னேஜ் பண்ணுறதே கிடையாது. வேறு எந்த தமிழ் கிங்ஸையும் இவங்க பேட்டர்னேஜ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரே கிங்ஸ் யாருன்னா சோழா தான். ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க ராஜராஜன் எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காரு, ராஜேந்திர சோழன் இடம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதுக்கு பின்னால் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எதுனா இந்த சான்ஸ்கிரிட் டாக்குமெண்ட்ஸு தான். இந்த ஒரிஜினல் தமிழ் கல்வெட்டு கிடையாது. அந்த டாக்குமெண்ட்ஸே ஃபேக்காக இருக்கும்போது அவங்க கிளைம் கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும். இதை இத்தனை நாள் நம்பிக்கிட்டு நானும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஆமாம் சோழர்கள்லாம் அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க, சோழர்கள் எப்போவுமே அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்னு பிளைண்டாக அடிச்சு விட்டது வந்து என் தலையிலையும் ஒரு கொட்டு கொட்டின மாதிரி இருக்குது. இதுதான் திருமாவளவனும் பேசினாரா, இதுதான் வந்து ரஞ்சித்தும் பேசினாரா அப்படிங்கிற டவுட்டு தான் எனக்கும் இருக்குது. இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இது நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கிறதால அதில் நேவிகேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்கலாம். இப்போ வந்து களப்பிரர் காலத்தில் எடுத்திங்கன்னா இருண்ட காலம்னு யார் சொன்னாங்கன்னா இதே ஆளுங்க தான் சொன்னாங்க. இன்னொரு ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த பூலாங்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராமணர் எழுதின ஒரு கல்வெட்டு. அது யாருக்குன்னா ஒரு பாண்டிய மன்னனுக்கு எழுதுகிறாரு. உன்னுடைய தாத்தாவுக்கு 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 தாத்தா காலத்தில் எங்களுக்கு வந்து சதுர்வேதி மங்கலமாக நிலங்கள் கொடுத்ததால் நாங்கள் அவரை வந்து தர்மத்தை தலை காக்கும் தலைவனாக பட்டம்லாம் கொடுத்தோம், நாங்கள் வந்து அவருக்கு சேவை செஞ்சோம். ஆனால் நடுவில் வந்த களப்பிரர்களில் ஒரு களப்பிரர் அரசன் பேரே எழுதுகிறாரு. அவன் வந்து எங்ககிட்டேருந்து இடத்தெல்லாம் புடுங்கிட்டான். அதனால் நீயும் உங்கள் தாத்தாவுக்கு 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 தாத்தா காலத்தில் அவர் கொடுத்த மாதிரியே எங்களுக்கு அந்த இடத்த மீட்டு கொடு அப்படின்னு ஒரு பிராமணர் எழுதி வச்சுருக்காரு பூலாங்குறிச்சி இன்ஸ்கிரிப்ஷனில். இதனால தான் களப்பிரர் காலம் இருண்ட காலம்னு சொல்கிறோம். யாருக்கு இருண்ட காலம்னா நமக்கு கிடையாது இருண்ட காலம். எவன்கிட்ட இருந்தெல்லாம் இடத்த பிடுங்கினாங்களோ அவனுக்கெல்லாம் அது இருண்ட காலம், நமக்கு கிடையாது. களப்பிரர் காலத்து பெருசாக டாக்குமெண்டேஷன் எதுவும் இல்லைனாலும் அவங்க சமண மதத்தை சார்ந்த கிங்ஸாக இருந்திருக்காங்க. நிறைய பௌத்தத்தையும் சமணத்தையும் தமிழ்நாட்டில் பரப்பதற்கு ஒரு முக்கிய பெரும் காரணமாக அவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஈவன் தொல்காப்பியம், குண்டலகேசி, வளையாபதி, நீங்கள் 50 காப்பியங்கள் எது எடுத்தாலும், அதே மாதிரி நாலடியார், 14 கீழ்கணக்கு நூல்களாக இருக்கிற திருக்குறள், நாலடியார், இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே களப்பிரர் காலத்தில். அது எந்த கேப்புனா கிட்டத்தட்ட 3rd century ADலேருந்து 6th century AD வரைக்கும். அதுக்கப்புறம் பல்லவாஸ் வராங்க. இந்த பீரியட், இந்த 3 செஞ்சுரிக்கு பெருசாக டாக்குமெண்டேஷன் எதுவுமே கிங்ஸை பற்றி நம்மக்கிட்ட கிடையாது. 1-2 பேர்களை தவிர வேறு எதுவுமே டாக்குமெண்ட் பண்ணல. இவங்க தான் வந்து மதுரை, புதுக்கோட்டை, இந்த சவுத்தில் தமிழ்நாட்டில் முக்கியமாக பௌத்தம் அண்டு சமணம் பரப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. முக்கியமாக தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்த ஒரு ஆட்களாகவும், சான்ஸ்கிரிட்க்கு பெருசாக ப்ரியாரிட்டி கொடுக்காத ஒரு ஆட்களாகவும் இவங்க இருந்திருக்காங்க. இவங்களுடைய மதர் டங் வந்து எப்போவுமே ஒரு பெரிய டிபேட்குள்ளே போயிருக்கு. இவங்க வந்து கன்னடா ஸ்பீக்கிங், இவங்க வந்து இது கர்நாடகாவிலேருந்து வந்தவங்க, ஆந்திராவிலேருந்து வந்தவங்கன்னு நிறைய டிபேட்ஸ் இருக்குது. ஆனால் தமிழை எப்போவுமே போற்றி வளர்த்த ஒரு பீரியடாக களப்பிரர் காலம் இருந்திருக்கு. அங்கேயும் என்ன நடந்ததுன்னு நமக்கு டாக்குமெண்ட் பண்ணல. நல்ல வேலை பிரிட்டிஷு, ஜெர்மன்னு எவனோ ஒருத்தன் வந்து இதெல்லாம் நோண்டி கரெக்டாக நம்ம ஆளுங்களும் இப்போ வெங்கையா இதை எழுதலைன்னா ஃபஸ்ட்டு லைன்லேயே எழுதிட்டாரு சான்ஸ்கிரிட்டும் தமிழுக்கும் ஒரு டிகேடு வந்து கேப் இருக்குது அப்படின்னு. இல்லைனா நமக்கு இது தெரியாது.
அதை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, எழுத்து வடிவம் தான். இப்போ தமிழ் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தமிழ் எழுதுகிற விஷயம் மாறிக்கிட்டே இருக்குது. சான்ஸ்கிரிட்டும் ரொம்ப மாறி இருக்கு. அவர் வந்து சான்ஸ்கிரிட் 1100வது வருஷத்தில் சான்ஸ்கிரிட்டை எப்படி எழுதுனாங்கன்றதுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இருக்கும்போது, 1000வது வருஷத்தில் எப்படி எழுதியிருக்காங்கன்றது அவருக்கு தெரியும். அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு தெரியுது இதில் ஒரு டிக்கேடு கேப் இருக்கிறதா கண்டுபிடிச்சி தான் அவர் வந்து இதை எழுதியிருக்காரு. நன்றி.